நிறைய பிரான்ச்சஸில் சின்ன சின்ன குகை மாதிரி போகுது. நம்ம மெயின் குகையிலேருந்து அதுக்குள்ளே எல்லாம் சின்ன சின்ன கோயில் மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. காணாமல் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து மஞ்சுமல் பாய்ஸ்லலாம் வர மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க வச்சுருக்க ஸ்ட்ரக்சர்லாம் கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லோரும் பலி கொடுக்குறது ஒரு மாதிரி அக்கல்ட் செட்டப், பேய் படங்கள்லாம் வர மாதிரிப்பட்ட விஷயங்கள். பட் யோசிச்சு பாருங்கள், இது ப்ளூ கலரில் மேகம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும். ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டானாங்கில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ நேராக டானாங் வந்தோம். செக்இன் பண்ணலான்னு பார்த்தா செக்இன் கிடைக்கல, ஏர்லி செக்இன்ங்கிறனால லக்கேஜ் அங்கே வச்சோம். நேராக போய் ஒரு பைக் எடுத்தோம். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி நம்ம இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் நம்ம வியட்நாமில் பைக் ஓட்டலாங்கிறத பற்றி. அங்கேருந்து பைக் எடுத்தோம். நேராக ஃபஸ்ட்டு வந்தது மார்பிள் மவுண்டன்ஸுங்கிற டானாங்கில் ஃபேமஸான ஒரு இடத்துக்கு. இந்த வீடியோவில் நம்ம மார்பிள் மவுண்டன்ஸும் அதுக்கப்புறம் லேடி புத்தா அப்படிங்கிற ஒரு டெம்பிள், அதுவும் இது பக்கத்தில் இருக்குது. இந்த ரெண்டையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த மார்பிள் மவுண்டன் டானாங்லேருந்து ஆல்மோஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. டானாங் சிட்டியிலேருந்து நேராக பைக்கில் இங்கே வந்தோம். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. ஸோ டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20,000 டாங். 20,000 டாங்னா நம்ம ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 66 ரூபா. இது இந்த கேவுக்கு போகிறது. இது முடிஞ்சு நம்ம எலிவேட்டரில் போகிறதுக்கு தனி டிக்கெட்டு, அது தனியாக போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேவுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா இது பயங்கரமான ஒரு கேவ்ஸு. நம்ம இப்போது மலேசியாவில் இந்த முருகன் டெம்பிளுக்கெல்லாம் போனோம்ல, பாட்டு கேவ்ஸ், அந்த மாதிரி டைப்பில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு லைம்ஸ்டோன் உள்ளே இருக்கிற கேவ்ஸ், லைம்ஸ்டோன் கார்ஸ்ட் அப்படிம்பாங்க. லைம்ஸ்டோனுக்கு உள்ளே கேவ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நல்ல அந்த பிளவுகளுக்கு நடுவில் எல்லாம் நிறைய கேவ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதான் லைம்ஸ்டோன் கார்ஸ்ட்டும்பாங்க. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய லைம்ஸ்டோன் காஸ்ட்டு. ஸோ இந்த குகைக்கும் நம்ம பாட்டு கேவ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பிரான்ச்சஸில் சின்ன சின்ன குகை மாதிரி போகுது. நம்ம மெயின் குகையிலேருந்து அதுக்குள்ளே எல்லாம் சின்ன சின்ன கோயில் மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. இது நிங்குயான் டைனஸ்டி அப்படிங்கிற ஒரு டைனஸ்டி வியட்நாம் ஆண்டப்போ இந்த குகை ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இந்த குகையை பார்த்துருக்காங்க. அந்த டைமில் அவங்க கட்டின டெம்பிள்கள் நிறைய இதில் இருக்குது. அதுக்கப்புறம் மாடர்ன் டைமில் கட்டினது. ஸோ வெளியே இருந்து நம்ம டிக்கெட் வாங்கும்போதே மேப் வேணுமான்னு கேட்டாங்க. மேப்புக்கு 15,000 டாங். நம்ம வாங்கலை, நம்மளே சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் தான் இங்கே இருப்போம். ஆக்சுவலாக மொத்தமாக சுற்றி பார்க்கணும்னா 3 hours ஆகுமா. வியட்நாம் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துக்கு போனாலும் 3 hours ஆகுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது போல். பாருங்க, ஒரு பிரான்ச்சில் கீழே இறங்கி போகிறோம். இங்கே இன்னும் ரொம்ப தூரம் போகுது. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு ஸ்டெப்பு போகுது, அதே மாதிரி இந்த சைடு போகுது. எப்படி இதுக்குள்ளெல்லாம் படி போட்டாங்கன்னு தெரில, வழியே இருக்கிற மாதிரி தெரியல வெளியே இருந்து பார்க்கும்போது. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம இந்த மாதிரி ஒரு குகை ஸ்ட்ரக்சரை பார்த்ததே இல்லை. நம்ம பார்த்த இடங்கள்லாம் ஒரு குகை இருக்கும், நேராக குகையை தாண்டி போவோம், கொஞ்சம் செட்டப் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உண்மையாகவே நம்ம இந்த படங்கள்லாம் பார்க்குற குகை மாதிரி சின்ன சின்ன குகைகள், எந்த வழி போனாலும் வழி இருக்குது. எங்கேயுமே டெட் எண்ட்லாம் இல்லை. அப்படி இப்படிலாம் நிறைய கனெக்ஷன், நிறைய சர்க்கியூட்ஸ். ஆக்சுவலாக நோ வண்டர் அவங்க மேப்பெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்கன்னு காணாமல் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்லலாம் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ஒரு யாருமே இல்லாத ஒரு குகை. ஆனால் நல்ல வேலை, எல்லா குகை மாதிரி வியட்நாமில் லைட்டு போட்டிருக்காங்க. அதனால் காணாமல்லாம் போக மாட்டோம், எப்படியாவது கண்டுபிடிச்சி வெளியே போயிடலாம். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் அவங்க வச்சுருக்க ஸ்ட்ரக்சர்லாம் கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லோரும் பலி கொடுக்குறது ஒரு மாதிரி அக்கல்ட் செட்டப், பேய் படங்கள்லாம் வர மாதிரிப்பட்ட விஷயங்கள். ஸோ குகையை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீப்பான ஒரு இடம் போகுது. அது வழியாக மேலே ஒரு கோயில் இருக்குது போல். ஸோ அதையும் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ஒரு ப்ராப்பரான கோயில் செட்டப்பு. நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரி நிறைய புத்தர்களோட சிலை. இங்கே பாருங்கள், இந்த படி மேலே 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 போய் இந்த மலைக்கு மேலே வரைக்கும் போகலாம் போல். நடந்து போனோன்னா 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகும்னாங்க. பார்க்குறதுக்கே வித்தியாசமான அலங்கோலத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம வெளியே வரும்போது பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அகைன் ஸ்டாம் ட்ராமி அப்படிங்கிற ஒரு ஸ்டாம் இந்த இடத்துல 2 நாள் முன்னாடி பயங்கரமாக ஒரு காட்டிட்டு போச்சு. ஃபுல்லாக மழை வெள்ளம் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதோட தாக்கம் இன்னும் இருக்கிறதுனால இப்போவும் மழை பெஞ்சிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே போகும்போது டீசெண்டான வெதராக இருந்துச்சு, இப்போ நல்ல மழை. ஸோ திரும்பவும் நம்ம ரெயின் கோட்லாம் போட்டு இங்கே உள்ள ஆட்கள் மாதிரி சுற்ற போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம நேராக லேடி புத்தா பார்க்க போகிறோம்.
நம்ம அடுத்த 20 நிமிஷத்தில் சாண்ட்ரா பெனின்சுலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். இங்கே தான் லேடி புத்தா டெம்பிள் இருக்குது. ஸோ இங்கே லேடி புத்தா டெம்பிள் மட்டும் இல்லை, லிங் உங் பகோடா அப்படிங்கிற இன்னொரு டெம்பிளும் இருக்குது. லேடி புத்தா சிலைக்கு உள்ளே கோயில் மாதிரி இருக்குது. அங்கேயே நிறைய புத்தரோட சிலை வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து லிங் உங் பகோடாவும் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். நல்ல மழை வரும்போது பைக்கில் நம்ம மட்டும் தான் இங்கே வந்தோம். ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் பைக்கில் வர்றது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அந்த வழி வந்து கொஞ்சம் மேலெல்லாம் ஏற வேண்டியதாக இருந்தது. பட் நம்ம ரிஸ்க்கெல்லாம் எடுத்து தான் வந்தோம். இந்தியன் ரோட் சைடு நம்ம ஓட்டிட்டோம், அதனால் பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நம்பிக்கையில் வந்தோம். பட் ஒரு வழியாக உருப்படியாக வந்து சேர்ந்துட்டோம். மேலே இங்கே என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது, 5:30 வரைக்கும் ஓப்பன். வரும்போதே நம்ம கீழே இருந்து பார்க்கும்போதே இந்த சிலை வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சுது. மேலேருந்து வியூ பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 220 ஃபீட் ஹைட்டு. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட்டு மார்பிள்லே ஸ்கல்ப்ட் பண்ண ஒரு சிற்பம். இது 2004லேருந்து 2010 வரைக்கும் ஆயிருக்கு இதை மொத்தமாக கட்டி முடிக்கிறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்தது லிங் உங் பகோடா அப்படிங்கிற இந்த பகோடாவை பார்க்குறது. பகோடானா வேறு ஒன்றும் இல்லை, முன்னாடியே சொன்ன மாதிரி புத்திஸ்ட் டெம்பிளில் தான் பகோடாம்பாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து நிறைய சின்ன சின்ன போன்சாய் மரங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த கடலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்ம வர்ற வழியில் பார்த்த அந்த டானாங் பீச்சு. பாருங்கள், இங்கேருந்து நல்ல டைமில் பார்த்தீங்கன்னா அது உருப்படியாக வெதர்லாம் இருக்கும்போது பார்த்தோன்னா வியூ பயங்கரமாக இருக்குமா. ஆனால் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு வியூ பயங்கரமாக தான் தெரியுது. பட் யோசிச்சு பாருங்கள், இது ப்ளூ கலரில் மேகம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும். நம்ம லேடி புத்தா பக்கத்துலேயே இருக்கிற இந்த டெம்பிள் தான் லிங் உங் பகோடா. இது வந்து 2003 கட்டின ஒரு டெம்பிள். உள்ளே போவோம். உள்ளே நம்ம ஒழுங்காக கேமராலாம் எடுக்க முடியாது, வெளியே போட்டிருக்கோம். அவங்களோட கல்ச்சரை வேறு மதிக்கிற மாதிரி கேமராலாம் எடுக்கக்கூடாதுன்னு வெளியே செருப்பை கழட்டி போட்டு தான் உள்ளே போனோம். இங்கே பாருங்கள், இந்த லிங் உங் பகோடா ஃப்ரண்டில் எவ்வளோ போன்சாய் மரங்கள் வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ண போன்சாய் மரங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப வெரைட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம யூஸ்வலாக 1-2 சின்ன சின்ன போன்சாய்ஸ் தான் பார்த்துருக்கோம். இவ்வளோ பெரிய மரங்கள் ஒரே இடத்துல பார்த்ததில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுங்லிங் பகோடா பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நடந்து வந்தோம்னா ஒரு பயங்கர பெருசான லேடி புத்தா ஸ்டாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 220 ஃபீட் ஹைட்டு. ஃபுல்லாகவே மார்பிள்லே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே ப்ளூ ஸ்கையாக இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோட்டில் வரும்போது இந்த புத்தாவோட சிலையை பார்க்க முடிஞ்சது. ஃபிஷர்மேன்லாம் வந்து மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கடவுளுக்கு முட்டு தான் போவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலேருந்தும் இது பார்க்க முடியும். இந்த கடவுளோட பேர் பார்த்திங்கன்னா காடஸ் ஆஃப் மெர்சி அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம ஊரில் ஆக்சுவலாக புத்தா ஒரு ஆம்பளையாக பார்க்குறாங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து சைனீஸ்லாம் வந்து குவென் இன் அப்படிங்கிற ஒரு உருவத்தில் தான் புத்தாவை பார்ப்பாங்க. ஸோ இது அந்த உருவத்தில் உள்ளது, அதாவது லேடி புத்தா அப்படின்னா வந்து இந்த குவென் இன் அப்படிங்கிற கடவுளோட சிலை தான் இது. ஸோ ஒரு விஷயம் சொல்லணும் இந்த லேடி புத்தாவை பற்றி. லேடி புத்தாவோட முகம் வந்து அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பீஸ், அவ்வளோ ஒரு பயங்கரமான கடவுள்னு சொல்லும்போது நம்மள வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு முகம், ரொம்ப அந்த தேஜஸோட ஒரு மூஞ்சி அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மூஞ்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படி லேடி புத்தாவும் பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போய் கொஞ்சம் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பானா ஹில்ஸ் போகலான்னு ஒரு ஐடியா. பட் இன்னும் வெதர் எப்படி இருந்துச்சுன்னா எப்படின்னு தெரியல. ஸோ போய் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் டானாங் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்களும் பார்க்க போகிற இடங்கள் இது 2ஆக தான் இருக்கும். மார்பிள் மவுண்டன்ஸ், அந்த குகைகளும். அங்கேயும் ஒரு அந்த மலை மேலே ஏறினா நம்ம வந்து ஒரு புத்தாவை பார்ப்போம். நம்ம நல்ல மழையாக இருந்தது அந்த டைமில். நம்ம அதனால் அங்கே போகாமல் டேரெக்டாக இங்கே வந்தோம். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதுங்க. இதுவும் மார்பிள் மவுண்டன்ஸை நீங்கள் சேர்த்தே பண்ணோன்னா ஆக்சுவலாக 3 to 3.5 hours ஆகும். நீங்கள் வந்து இதை பண்ணணுன்னா ஒரு half day ப்ரோக்ராம். கண்டிப்பாக இது பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். டானாங் வந்து இறங்கின உடனே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய். அஜய் ஓவர் அண்ட் அவுட்.